இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச கிழங்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அருமையான சுவையாக ரெடி. ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி பெரிய வெங்காயம் 1 சேர்த்திக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன், 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டோம். ஒரு நல்லா பொரிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் அரிசி களைஞ்சி வச்ச தண்ணியை எடுத்து சேர்த்துருக்கேன். எப்பவுமே சமையலுக்கு இந்த மாதிரி தான் தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்குவேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். நல்லா கிளறிட்டுக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் நான் பாதி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 முந்திரி போட்டுக்கோங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காயை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா வட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்தால் அவ்வளோதான். இது நல்லா கொதித்து எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி கொஞ்சம் இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சுவையான அருமையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டால் பொரிச்ச குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் சாப்பிட அருமையாக இருக்கும். ரெடி, வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.